ശ്ലോകം 26. അമോഘവീര്യസ്ത്വം ബ്രഹ്മൻ കാഗതിർമേ ഭവേദിതേ പിതരം കിം ബ്രവീമ്യദ്യ സഗർഭാചേദ്ഭവാമ്യഹം. എന്നെ അനുഭവിച്ച ഉടനെ നിങ്ങൾ இங்க வந்து ஜூட்டு விடுவேன். என்னோட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தான் நான் உங்க கூட சேரறதுக்கு அனுமதி தருவேன். அமோக வீரியஹாத்வம், ரொம்ப ரொம்ப சிரேஷ்டனான உங்களோட வீரியம் அப்படிங்கிறது அது ஒருபோதும் வேஸ்ட் ஆகாது. அதனால நான் கர்ப்பவதி ஆயிடுவேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதையாக்கும் இங்க சொல்லிட்டு இருக்கா. அந்த கர்ப்பத்தை நான் என்னவாக்கும் சொல்லணும், இந்த ஊருலகத்துக்கெல்லாம் நான் எப்படியாக்கும் கன்னிகையாயிட்டு ஒரு குழந்தைய பிறந்து அவளுக்கெல்லாம் காட்டி கொடுப்பேன். அமோக வீரியஹாத்வம் பிரம்மன் கா கதிஹி மே பவேத் இதி பிதரம் கிம் பிரவீத். पितरं की ब्रवीमि अद्य सगर्भा चेत् भवाम्यहम्. பிரம்மஜ்ஞனான உங்களோட வீரியம் அப்படிங்கிறது என்ன பிராபிக்கிறத உங்களோட சரீரத்திலேருந்து வெளியில வர வீரியம் ஒருபோதும் வேஸ்ட் ஆகாது. அப்படியாக்குமானா என்னோட கதி அப்படிங்கிறது இனி என்னவாயிட்டு தீரும். என்னோட உடம்புல இருக்கிற அண்டத்தோடு கூடிட்டு உங்களோட பீஜம் கலரத்த, உங்களோட அந்த வீரியம் கலரத்த நான் கர்ப்பிணி ஆயிடுவேனே. அதுக்கெல்லாம் நான் என்னவாக்கும் ஒரு பதில் இந்த ஊர் உலகத்துக்கு கொடுப்பேன். என்னோட அப்பா கேட்கறத நான் என்ன ரிப்ளை கொடுப்பேன் முனே. இப்படி எல்லாம் கேட்கிறா. ஸ்லோகம் 27 மத்ஸ்யகந்தி கேட்கிற மாதிரியும், இப்ப மத்ஸ்யகந்தி அப்படிங்கிறது கஸ்தூரிகந்தி ஆயிட்டா, நாத்தமெல்லாம் போயிடுத்து. அப்போ கஸ்தூரிகந்தி கேள்வி கேட்கிற மாதிரியும் பராசர முனி பதில் சொல்ற மாதிரியும் ஆக்கும் இந்த 27வது ஸ்லோகம். அதுல முதல் லைன் கஸ்தூரிகந்தியோட கேள்வியும், ரெண்டாவது லைன் அப்படிங்கிறது அதே ஸ்லோகத்துல பராசர முனியோடு ஆன்சரும் ஆக்கும் அப்படிங்கிறதையாக்கும் நம்ம இதுல பார்ப்போம். 27வது ஸ்லோகம். த்வம் கமேஷ்யசி புக்த்வா மாம் கிம் கரோமி வதஸ்வ தத். த்வம் கமிஷ்யசி, த்வம் கமிஷ்யா அசி புக்த்வா மாம் கிம் கரோமி வதஸ்வ தத். நீங்கள் என்ன அனுபவிச்சுட்டு இங்கேருந்து இம்மீடியட் ஆயிட்டு யாத்திரை போயிடுவேன். அதுக்கப்புறமா நான் என்ன வாக்கம் பண்ணணும் அதை நீங்கள் சொல்லுங்க முதல்ல. എന്നിട്ട് അവരും നമുക്ക് കൂടിച്ചേരണമാന്ന് പാരിക്കത്തുക്ക് அப்படின்னு അർത്ഥം. அதுக்கு இதே ஸ்லோகத்துல பராசர முனி கஸ்தூரிகந்திக்கு பதில் சொல்றதாயிட்டு இந்த ரெண்டாவது லைன். காந்தேத்யமத் பிரியம் கிருத்வா கன்யேவ த்வம் பவிஷ்யசி. காந்தே அத்ய மத் பிரியம் கிருத்வா கன்யா ஏவ त्वं भविष्यसि. कान्देद्यमत् प्रियं कृत्वा कन्येव त्वं भविष्यसि. அழகி, நீ என்னோட ஆக்ரஹத்தை சாதிப்பிச்சு தந்தா கன்னிகையாயிட்டே இருப்பாய், அது உறுதி. உன்னோட கன்னிகாத்துவத்துக்கு எந்த விதமான கோட்டமும் சம்பவிக்காது. நீ என்ன பிராபிச்சாய் அப்படின்னு ஆருக்குமே இந்த பூவுலகத்துல தெரியாது. ஸ்லோகம் 28ல முதல் லைனு பராசர முனி சத்தியவதியிட்ட பேசுறதாக்கும் மத்ஸ்யகந்தியிட்ட பேசுறதாக்கும். ரெண்டாவது லைனு சத்தியவதி பராசர முனியிட்ட சொல்லற ரிப்ளை ஆக்கும். அதனால 28வது ஸ்லோகம்.
വൃണീഷ്വജവരം ഭീരു യം ത്വമിച്ഛസി ഭാമിനി. വൃണീഷ്വ ച വരം ഭീരു യം ത്വമിച്ഛസി ഭാമിനി. பயந்து நடுங்கறையே இப்படி பயந்து நடுங்கற பொண்ணே, உனக்கு என்னவாக்கும் வரம் வேணும்? உனக்கு பிரியமான ஒரு வரத்தை நீ என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ, நான் தரேன். நீ என்ன வரம் கேட்டாலும் தரேன். அதுக்கு இந்த 28வது ஸ்லோகத்திலேயே 2வது லைன் சத்தியவதி, அதாவது இந்த மத்ஸ்யகந்தியாயிட்டு இப்போ கஸ்தூரி கந்தியாயிட்டு இருக்கிற அந்த சத்தியவதி பராசர முனிட்ட சொல்ற ரிப்ளை, யதா மே பிதரௌ லோகே ந ஜானீதௌ ஹி மானதா. யதா மே பிதரௌ லோகே ந ஜானீதௌ ஹி மானதா. என்னோட அப்பா அம்மாക്കൊന്നും இந்த விஷயம் தெரியறதுக்கு எந்த ஒரு சாഹചര്യവും உண்டாகக்கூடாது. நான் உங்க கூட சேர்ந்தேன் அப்படின்னு என்னோட வீட்டுல தெரியப்படாதே அப்படின்னு சொல்லறா. ஸ்லோகம் 29. എന്നിട്ട് സത്യവതി ചൊല്ലറാ, കന്യാവ്രതം നമേ ഹന്യാ തദാ കുരു ദ്വിജോത്തമ പുത്രശ്ച ത്വത്സമകാമം ഭവേദദ്ഭുത വീര്യവാൻ. കന്യാവ്രതം നമേ ഹന്യാത് തദാ കുരു ദ്വിജ ഉത്തമ പുത്രഃ ച ത്വത് സമഃ കാമം பவேத் அத்புத வீரியவான். என்னோடு கன்யகாத்துவத்துக்கு எந்த விதமான ஒரு கோட்டமும் சம்பவிக்கப்படாது. நான் கன்னிகையாயிட்டே இருக்கணும். எனக்கு வேற கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க வேண்டியதாக்கும், நீங்க பாட்டுக்கு போயிடுவர். அதனால நான் கன்னிகையாயிட்டே இருக்கணும். என்னோட கன்யகாத்துவத்துக்கு எந்த விதமான ஒரு கோட்டமும் உண்டாகக்கூடாது. அப்படி எனக்கு ஒரு வரம் தரணும். எனக்கு உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற அந்த புத்திரன் உங்களுக்கு ஈக்குவல் ஆயிட்டு அற்புத வீரியன் ஆயிட்டு இருக்கணும். ரொம்ப ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு புத்திரன் எனக்கு வேணும். இந்த உலகமே வியந்து பார்க்கிற மாதிரி ஒரு புத்திரன் வேணும். அந்த புத்திரன் உங்கள மாதிரியே இருக்கணும். அப்படின்னா தபஸ்வி ஆயிட்டு இருக்கணும், நல்ல சிரேஷ்டன் ஆயிட்டு இருக்கணும், உத்தம குலத்தில் இருக்கணும் இப்படின்னு எல்லாம் நமக்கு சொன்னது சத்தியவதி. എന്നിട്ട് மறுபடியும் தன்னோட கோரிக்கைய பராசர முனிட்டு வைக்கிறா சத்தியவதி. அதாக்கும் 30வது ஸ்லோகத்துல முதல் லைன், 30வது ஸ்லோகத்துல 2வது லைன் வந்து பராசர முனி ரிப்ளை சொல்றதாக்கும். அப்ப 30வது ஸ்லோகத்துல முதல் லைன் அப்படிங்கிறது, கந்தோயம் சர்வதா மே ஸ்யாத்யௌவனம் ச நவம் நவம். गन्धः अयं सर्वदा मे स्यात् यौवनं च नवं नवं. இந்த கஸ்தூரி கந்தம், இப்ப மீனாத்தம் எல்லாம் போய் கஸ்தூரி கந்தமாக்குமே எனக்கு இருக்கு. இந்த கஸ்தூரி கந்தம் என்னோட உடம்புல எப்பவும் இனி உண்டாகணும். இனி மீனாத்தம் ஒன்றும் என்னோட உடம்புல வரப்படாது. அதே மாதிரி என்னோட இந்த யௌவனம் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறா சத்தியவதி. அதுக்கு பராசர முனி பதில் சொல்றார். அதனால பராசர உவாஜா 30வது ஸ்லோகத்துல 2வது லைன், ஸ்ருணு சுந்தரி புத்திரஸ்தே விஷ்ணுவம்ச சம்பவ சுஜி. ஸ்ருணு சுந்தரி புத்திரஹ தே விஷ்ணு அம்ச சம்பவஹ சுஜிஹி. அழகி, நான் சொல்றதுன்னு கேளு. உனக்கு உண்டாகிற புத்திரன் விஷ்ணுவோடு அம்சத்திலிருந்து ஜனிச்சவனுமாயிருப்பான், உத்தமனாயிருப்பான், சத்குணம் இருக்கிறவனாயிருப்பான் அப்படின்னு எல்லாம் சொல்றார் பராசர முனி. എന്നിട്ട് பராசர முனி அந்த புத்திரனோடு மகிமைகளை சொல்லறதாக்கும். அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகம் 31. भविष्यति च विख्यातस्त्रैलोक्ये वरवर्णिने केनचित् कारणेनाहं जातः कामातुरस्त्वयि. भविष्यति च विख्यातः त्रैलोक्ये वरवर्णिने केनचित्
காரணேன அகம் ஜாதஹா காமாதுரஹா தொயி. உனக்கு ஜனிக்கிற புத்திரன் 3 உலகத்திலேயும் பேரும் புகழும் இருக்கிறவனாயிட்டு தீருவன். உங்ககிட்ட எனக்கு இப்படியெல்லாம் காம விசாரம் உண்டானது பகவானோட நியோகத்தாலேயாக்கும். ஒரு சில காரணங்கள் நமக்கு தெரியாது, அன்எக்ஸ்பெக்டட் ஆயிட்டு உண்டாகிற ஒரு சில காரணங்கள் அது பகவானோடு இச்சைப்படி நடக்கிறதாக்கும். நான் அக்கறைக்கு போனோம்னு சொல்லி உன்னோட அப்பா கிட்டையாக்குமே இந்த தோணிய தொடையறதுக்கு சொன்னேன். உன்னோட அப்பாவாக்குமே ஒன்ன வரவழைச்சு என்ன அக்கறை கொண்டு விட சொன்னது. இதெல்லாம் தெய்வ நியோகமாக்கும். ஸ்லோகம் 32. கதாபி ஜன சம்மோஹோ பூதபூர்வோ வரானனே திருஷ்ட்வா ஜாப்சரசாம் ரூபம் சதாஹம் தைரியமாவஹம். கதாபி ச ந சம்மோஹஹ பூதபூர்வஹ வரானனே திருஷ்ட்வா ச அப்சரசாம் ரூபம் சதா அகம் தைரியம் ஆவகம். அழகாயிருக்கிறவளே, இப்படி ஒரு ஆசை இதுக்கு முன்னால எனக்கு ஒருபோதும் உண்டாயிட்டில்லை. எனக்கு எந்த ஸ்திரீகளை பார்த்துட்டும் இப்படி ஒரு ஆசை வந்ததில்லை. அப்சரசுகள் எல்லாம் என்னோட முன்னால அப்புறக்கும் இப்புறக்கும் நடக்கிறவாளாக்கும். அவளை பார்த்துட்டு கூடியும் எனக்கு இப்படி ஒரு காம விசாரம் உண்டாகலை. ஒருபோதும் நான் என்னோடு கண்ட்ரோலை விட்டு நடந்ததில்லை. இப்ப என்னோடு கண்ட்ரோல் போச்சு. ஸ்லோகம் 33. தெய்வயோகேன வீட்சியத்வாம் காமஸ்ய வசகோபவம் தத்கிஞ்சித் காரணம் வித்தே தெய்வம் ஹி துரதிக்ரமம். தெய்வயோகேன வீட்சிய த்வாம் காமஸ்ய வசகஹ அபவம் தத்கிஞ்சித் காரணம் வித் ஹி தெய்வம் ஹி துரதிக்ரமம். உன்னை பார்த்துட்டு நான் காமபரவசனானேன் அப்படின்னாக்கா அது தெய்வத்தோடு நிச்சய பிரகாரமாக்கும், தெய்வ நியோகத்தாலேயாக்கும். அன்எக்ஸ்பெக்டட் ஆயிட்டு நடக்கிற எந்த ஒரு விஷயமும் பகவானோடு அந்த ஒரு நிச்சய பிரகாரமாக்கும் நடக்கிறது. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நீ புரிஞ்சுக்கோ. விதியை மறிகடக்கிறதுக்கு நம்மளால சாதிக்காது. ஸ்லோகம் 34. திருஷ்ட்வாஹம் சாதி துர்கந்தாம் த்வாம் கதம் மோகமாப்னுயாம் புராணகர்த்தா புத்ரஸ்தே பவிஷ்யதி வரானனே. திருஷ்ட்வா அஹம் ச அதிதுர்கந்தாம் த்வாம் கதம் மோகம் ஆப்னுயாம் புராணகர்த்தா புத்ரஹா தே பவிஷ்யதி வரானனே. அப்படி அல்லாதக்கு அதி துர்கந்தம் இருக்கிற ஒன்ன பார்த்துட்டு எனக்கு எப்படியாக்கும் மோகம் உண்டாகும். உன்னோட இந்த நாத்தத்தை பார்த்துட்டு, உன்னோட நாத்தமான இந்த உடம்ப பார்த்துட்டு நான் ஓடி அல்லவா போகணும். அப்படி இருக்கிற எனக்கு உங்ககிட்ட ஒரு காம விசாரம் உண்டாச்சு அப்படின்னாக்கா அது தெய்வ நியோகம் அல்லவா. அழகானவளே, உன்னோட புத்திரன் இந்த புராணங்களை எல்லாம் எழுதுறவராயிட்டு மாறுவர், புராணகர்த்தாவாயிட்டு மாறுவர். 18 புராணங்களை எழுதுவர் உன்னோட புத்திரன். 18 உபபுராணங்களையும் எழுதுவர், இதிகாசங்களையும் எழுதுவர். 35வது ஸ்லோகம் ஆத்யம் சொல்லி இருக்கிற லைன் அப்படிங்கிறது பராசரமுனி சத்தியவதிட்ட சொல்லறதாக்கும். இந்த 2வது லைன்ல சூதன் சௌனகாதிகளுக்கு அத எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியும் சொல்லப்படுறது, அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத. அப்ப 35வது ஸ்லோகத்துல வேதவித் பாககர்த்தாஜ க்யாதஸ்ச புவனத்ரயே வேதவித் பாககர்த்தாச்ச க்யாதஹா ச புவனத்ரயே. வேதஜ்ஞனும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப அறிவிருக்கிறவனும் அதே மாதிரி இந்த வேதங்களை பலதாயிட்டு பகுத்து இந்த உலகத்துக்கு கொடுத்து இந்த 3 உலகத்திலையும் கீர்த்திமானாயிட்டு இருப்பவனோட புத்திரன் அப்படின்னு பராசரமுனி சொல்றார்.
എന്നിട്ട് ഇതിനോട് രണ്ടാമത് ലൈനില് 35வது ശ്ലോകത്തിലെ രண்டாவது ലൈനിல சூத உவாஜ சூதன் சவனகாதிகள் கிட்ட இப்படி சொல்றார், என்ன வாக்கு சொன்னார்? இத்யுக்தாம் வசம் யாதாம் புக்த்வா சமுனி சத்தமா இதி உக்த்வா தாம் வசம் யாதாம் புக்த்வா சமுனி சத்தமஹ இத்யுக்த்வா தாம் வசம் யாதாம் புக்த்வா சமுனி சத்தமா. இப்படி சத்தியவதியிட்ட சொல்லி அந்த சத்தியவதிய தனக்கு அடிபணிய வச்சு அந்த பராசர முனி அவளை அனுபவிச்சார் அப்படின்னு சூதன் இங்க சவனகாதிகளுக்கு கதை சொல்லிட்டு இருக்காரு. சூதன் சவனகாதிகளுக்கு அங்க என்ன நடந்தது அப்படின்னாக்குமே சொல்லிட்டு இருக்கார். அவரோட அந்த எக்ஸ்பிளனேஷனை கண்டினியூ பண்றார். 36வது ஸ்லோகம். ஜகாம தரசா ஸ்நாத்வா காளிந்தி சலிலே முனி சாபி சத்யவதி ஜாதா சத்யோ கர்ப்பவதி சதி. ஜகாம தரசா ஸ்நாத்வா காளிந்தி சலிலே முனிஹி சா அபி சத்யவதி ஜாதா சத்யஹா கர்ப்பவதி சதி. அதுக்கப்புறமா காளிந்தி நதியில இறங்கி குளிச்சுட்டு அங்கேருந்து அந்த பராசர முனி உடனடியா கிளம்பி போயிட்டார். பதிவிரதையா இருக்கிற அந்த சத்தியவதி, ரொம்ப ரொம்ப சத்குணம் இருக்கிற சத்தியவதி, சதியான சத்தியவதி, சத்குணம் இருக்கிற சத்தியவதி உடனடியாயிட்டு கர்ப்பவதி ஆயிட்டு இருந்தா. ஸ்லோகம் 37 ஸ்லோகம் 38 இது ரெண்டையும் சேர்ந்து சொல்றதுதான் இதனோட அர்த்தம் சரியாகும் அப்படிங்கிறதுனால பார்க்கலாம். 37வது ஸ்லோகம். சுஷுவே யமுனா த்வீபே புத்ரம் காமமிவாபரம் ஜாதமாத்ரஸ்து தேஜஸ்வி தாமுவாஜ ஸ்வமாதரம். சுஷுவே யமுனா த்வீபே புத்ரம் காமம் இவாபரம் இவ அபரம் ஜாதமாத்ரஹா து தேஜஸ்வி தம் உவாஜ சுமாதரம் ஸ்வமாதரம். சுஷுவே யமுனா த்வீபே புத்ரம் காமமிவாபரம் ஜாதமாத்ரஸ்து தேஜஸ்வி தாமுவாஜ ஸ்வமாதரம். 38வது ஸ்லோகம். தாபஸ்யேவ மனக்ருத்வா விவிஷேசாதிவீர்யவான் கச்சமாதர்யதா காமம் கச்சாம்யஹமதः பரம். தபஸ்ய ஏவ மனஹ கிருத்வா விவிஷே ச அதிவீர்யவான் கச்ச மாதஹ யதா காமம் கச்சாமி கச்சாம்யஹமதः பரம். கச்சாமி அஹம் அதः பரம். தபஸ்யேவ மனः கிருத்வா விவிஷேசாதிவீர்யவான் கச்சமாதர்யதா காமம் கச்சாம்யஹமதः பரம். சுஷுவே யமுனா த்வீபே புத்ரம் காமமிவாபரம் ஜாதமாத்ரஸ்து தேஜஸ்வி தாமுவாஜ ஸ்வமாதரம். தபஸ்யேவ மனः கிருத்வா விவிஷேசாதிவீர்யவான் கச்சமாதர்யதா காமம் கச்சாம்யஹமதः பரம். ரொம்ப ரொம்ப அழகு அந்த புத்திரனுக்கு. அப்படி ஒரு புத்திரனை பிரசவிச்சா சத்தியவதி. காமதேவன் ரொம்ப ரொம்ப அழகாக்குமே, அதனால காமதேவன மாதிரியே ஒரு புத்திரனை இன்னொரு காமதேவன் ஆக்குமோ அப்படின்னு தோணரா மாதிரி ஒரு புத்திரனை அந்த யமுனா தீபுல சத்தியவதி பிரசவிச்சா. உடனடியா பிறந்த உடனே அதி தேஜஸ்வியாயிட்டு ஜொலிச்சு நின்னான் அந்த புத்திரன். தபஸ்ல அந்த குழந்தை வளர்ந்து அதி வீரியவானாயி தீர்ந்து அந்த அம்மேட்ட அந்த குழந்தை இப்படி சொல்லிட்டு பிறந்த உடனே
குமாரனாயிட்டு யௌவனயுக்தனாயி தீர்ந்த அந்த புத்திரன் அம்மா கிட்ட இப்படி சொன்னது இங்க சொல்லப்படுறது. அம்மா, உனக்கு உன்னோட இஷ்டப்படி நீ கிளம்பிப்போ, உனக்கு பின்னால நானும் போயிடுறேன். நான் உனக்கு பிறந்தது இந்த உலகத்துல யாருக்கும் தெரிய வேண்டாம், நீ உன்னோட இஷ்டப்படி திரும்பிப்போ அப்படின்னு. ஸ்லோகம் 39. தப கர்த்தும் மகாபாகே தர்ஷயிஷ்யாமி வை ஸ்மிருத மாதர்யதா பவேத் காரியம் தவ கிஞ்சிதனுத்தமம். தப கர்த்தும் மகாபாகே தர்ஷயிஷ்யாமி வை ஸ்மிருதः மாதः யதா பவேத் காரியம் தவ கிஞ்சித் அனுத்தமம். தபசு செய்யறதுக்காகவே அம்மா நான் போறேன். அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிட்டு ஏதாவது இருந்தா மட்டும்தான் நீங்கள் என்ன மனசுல நினைக்கணும். நீங்கள் மனசுல நினைச்ச உடனே உங்களோட முன்னால நான் வந்துக்கிறேன் அம்மா, தபசு பண்றதுக்காகவும் நான் போறேன். முக்கியமல்லாம என்ன கூப்பிடக்கூடாது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சிச்சுவேஷன்ல மட்டுமே என்ன மனசுல நினைச்சா நீங்கள் நினைச்ச மாத்திரையில அந்த நொடியில உங்க முன்னால வந்து நிற்பேன். ஸ்லோகம் 40. ஸ்மர்த்தவ்யோஹம் ததா சீக்ரம் ஆகமிஷ்யாமி பாமினே சொஸ்திதேஸ்து கமிஷ்யாமி த்யக்த்வா சிந்தாம் சுகம் வச. ஸ்மர்த்தவ்யஹ அஹம் ததா சீக்ரம் ஆகமிஷ்யாமி பாமினி ஸ்வஸ்தி தே அஸ்து கமிஷ்யாமி த்யக்த்வா சிந்தாம் சுகம் வச. நினைச்ச உடனே நான் வந்துடுவேன். அம்மாக்கு எல்லா விதமான மங்களங்களும் உண்டாகட்டும், நான் போயிட்டு வரேன். என்ன நினைச்சு சிந்திச்சு துக்கிக்காதக்கு சுகமாயிட்டு வாழுங்கோம் அம்மா அப்படின்னு சொல்றார் அந்த புத்திரன்.